கல்ஃப் ஃபுல்லா 2 நாளா ரொம்ப அதர பதர கிடக்கு. நிறைய பேர் மெசேஜ் பண்ணி சேஃபா இருக்கீங்களான்னு கேட்டீங்க. கேட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது ஒமான்ல வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ பீப்புள்ஸ்க்கு பெருசா எந்த சேதமும் இல்லை. இன்ஷால்லா இனிமேலும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் சேஃபா இருங்க. பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பாம வீட்லயும் வச்சிருக்க முடியல. எக்ஸாம் போய்கிட்டு இருக்கு. 10th பப்ளிக் எக்ஸாம் போஸ்ட்பான் பண்ண மாதிரி மற்ற பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணி வச்சா நல்லா இருந்திருக்கும். பட் அஃபிஷியலாக எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. இந்த ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ரொம்ப பக்குன்னு கவலையா இருக்கு. ஆஸ் யூஷுவல் நோம்புனால நம்ம டே டு டே லைஃப் போயிட்டே தான் இருக்கு. நம்ம கவலைப்படுறதையோ பயத்தையோ பிள்ளைங்கள்ட்ட காமிக்கவும் முடியாது. இன்னைக்கு இஃப்தாருக்கு எதிராக ரொம்ப ஈஸியாக செய்யலான்னு யோசிச்சு 2 ஐட்டம் மட்டும் தான் செஞ்சேன். ப்ளஸ் நோம்பு கஞ்சி வச்சேன். ஆரஞ்சு பொசட்டும் எக் பப்ஸும் செஞ்சேன். எக் பப்ஸுமே இப்போ ரீசெண்டாக பிரெட்ல வச்சு பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி தான் பண்ணேன். ஏன்னா ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கவே முடியல. அப்டேட் இன்ஸ்டாகிராம் நியூஸ் வந்துட்டே இருக்கா. கவனம் ஃபுல்லாக அதில் தான் போகுது. ஆரஞ்சு பொசட்டுக்கு ஒன்றுமே இல்லை. ஃப்ரெஷ் க்ரீமும் வெனிலா எசன்ஸ், சுகர், அப்புறம் இந்த ஆரஞ்சு ஜெஸ்ட். ஆரஞ்சு தோலை மட்டும் கொஞ்சம் சீச்சு போடணும். நல்லா காய்ச்சி வடித்து ஆரஞ்சு தோலுக்குள்ளே வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சாப்பிடும்போது ஐஸ்கிரீம் மாதிரி செமையாக இருந்தது. இந்த பிரெட்டை தான் எனக்கு ஒழுங்கா நீட்டாக மடிக்க வரல. இருந்தாலும் பரவாயில்லன்னு தண்ணியை தொட்டு எப்படியாவது மடிச்சிட்டேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் வந்துச்சு. ஆனால் ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோம்பு திறந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பிஸ்தா ஹவுஸ் கிராண்ட் ஓப்பனிங்க்கு கிளம்பியாச்சு. அல்ஹைல ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அங்கே நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. வேற லாங்குவேஜ் இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. கொஞ்ச நேரம் இருந்து நல்லபடியாக அட்டன் பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு.